மீன்பிடிக்க தடை செய்யப்பட்ட கவரத்தீவு பகுதியில் மீன்பிடித்ததாக 4 விசைப்படகுகள் மற்றும் 30 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி அருகே உள்ள திருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 30 பேர் கன்னியாகுமரி கடல் பகுதிக்கு தெற்கு 150 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ள கவரத்தீவு பகுதியில் விசைப்படகுகளில் சென்று மீன் பிடித்தனர். அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடலோர காவல் படையினர் தடை செய்யப்பட்ட பகுதியில் மீன்பிடித்த 4 விசைப்படகுகள் மற்றும் அதிலிருந்து சுமார் 30 மீனவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பூர் அனுப்பர் பாளையத்தில் பாத்திரப்பட்டறைகளில் கும்பலாக சென்று திருடும் பெண்களின் சிசிடிவி காட்சி ஆதாரங்களுடன் கடை உரிமையாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சமீப நாட்களாக பாத்திரப்பட்டறைக்குள் மற்றும் அது தொடர்பான தொழிற்சாலைகளுக்குள் கும்பலாக வரும் சில பெண்கள் தண்ணீர் கேட்பது போல அடாவடியாக நுழைந்து அங்கிருக்கும் பொருட்களை திருடி சென்றனர். இதேபோல் சில பாத்திரப்பட்டறைகளில் யாரும் இல்லாத நேரத்தில் நுழைந்து பொருட்களை திருடிச் சென்றதாக பட்டறை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இப்பெண்களால் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் எனவும் அடாவடியில் ஈடுபடும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தாளவாடி மலைப்பகுதியில் தென்னந்தோப்பில் புகுந்த கொம்பன் யானை மற்றும் கூட்டமாக ஊருக்குள் நுழைந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் விரட்டியடித்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் வனத்திலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்துவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை தாளவாடி அருகே உள்ள சொத்தன்புர பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் நுழைந்த கொம்பன் யானை தென்னை மரங்களை முறித்து சேதப்படுத்தியது. அங்கு சென்ற வனத்துறை ஊழியர்கள் விவசாயிகள் உதவியுடன் கொம்பன் யானை விரட்டும் பணி மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து மரியபுரம் பகுதியில் முகாமிட்டிருந்த 7 காட்டு யானைகளையும் வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். மதுரை மாவட்ட பழங்காநத்தம் ரவுண்டான பகுதியில் தீப விவகாரத்தில் மதவெறி அரசியலை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் RSS கும்பலுக்கு எச்சரிக்கை என கோஷமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சிகள் மற்றும் விசிகாவை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் கிராம நிர்வாக அலுவலரை கண்டித்து அலுவலகத்திலேயே சமையல் செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தாலுகாவிற்கு உட்பட்ட ஈஞ்சம்பள்ளி கிராம நிர்வாக அலுவலகத்தில் அலுவலர் ஜெயந்தி என்பவருக்கும் உதவியாளராக பணிபுரிந்து வரும் கனிமொழிக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்துள்ளது. அதன்படி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டபோது அலுவலர் உதவியாளரின் நாற்காலி மற்றும் பொருட்களை வெளியே தூக்கி எறிந்துள்ளார். இதில் கோபமடைந்த கனிமொழி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாசில்தாரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அலுவலக வளாகத்தில் இரவு உணவு சமைத்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் கிராம நிர்வாக அலுவலரை கண்டித்து அலுவலகத்திலேயே சமையல் செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தாலுகாவிற்கு உட்பட்ட ஈஞ்சம்பள்ளி கிராம நிர்வாக அலுவலகத்தில் அலுவலர் ஜெயந்தி என்பவருக்கும் உதவியாளராக பணிபுரிந்து வரும் கனிமொழிக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்துள்ளது. அதன்படி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டபோது அலுவலர் உதவியாளரின் நாற்காலி மற்றும் பொருட்களை வெளியே தூக்கி எறிந்துள்ளார். இதில் கோபமடைந்த கனிமொழி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாசில்தாரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அலுவலக வளாகத்தில் இரவு உணவு சமைத்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் முக்கிய அணையாக விளங்குவது பவானிசாகர் அணை. இந்த அணையின் மொத்த நீர்மட்ட உயரம் 105 அடியாகும். இந்நிலையில் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து சரிவை கண்டுள்ளது. அதன்படி நேற்று 463 கன அடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து 361 கன அடியாக குறைந்துள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 98.95 அடியாக இருக்கும் நிலையில் அணையில் 27.91 TMC அளவு நீர் இருப்பு உள்ளது. அதே சமயம் அணையிலிருந்து குடிநீர் மற்றும் பாசன தேவைகளுக்காக 2350 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. சென்னை கண்ணகி நகரில் கர்ப்பிணி பெண்கள் இருவருக்கு உடன் பயிலும் பெண்கள் வளைகாப்பு நடத்தி அசத்தியுள்ளனர். கண்ணகி நகரில் முன்னாள் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் இறையன்பு ஏற்பாட்டில் செயல்பட்டு வரும் முதல் தலைமுறை அறக்கட்டளை சார்பில் பள்ளி சிறுவர்கள், பெண்கள், முதியவர்களுக்கு பல்வேறு துறைகளில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த அறக்கட்டளையில் பயிலும் கர்ப்பிணிகளான கண்ணகி நகரைச் சேர்ந்த லாவண்யா, புவனேஸ்வரிக்கு உடன் பயின்று வரும் பெண்கள் வளைகாப்பு நடத்தினர். இதில் புதிய புடவை, 9 வகையான உணவு, பழங்கள், இனிப்புகள் என சீர்வரிசை வைத்து அசத்தினர்.
நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினர். பொள்ளாச்சிக்கு இருசக்கர வாகனத்தில் சுற்றுலா சென்ற வடமாநில தொழிலாளர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை காந்தி பார்க் பகுதியில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த சனுமாஜி, உஜ்ஜல் பௌமிக் மற்றும் அமித் ராய் ஆகியோர் தங்க நகை பட்டறையில் வேலை பார்த்து வந்தனர். விடுமுறை காரணமாக மூவரும் பொள்ளாச்சிக்கு இருசக்கர வாகனத்தில் சுற்றுலா சென்றனர். கோவை பொள்ளாச்சி 4 வழிச்சாலையில் அதிவேகமாக சென்றதால் இருசக்கர வாகனம் நிலைதடுமாறி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்றிருந்த இரும்பு கம்பியின் மீது மோதி புதருக்குள் பாய்ந்தது. இந்த விபத்தில் அமித் ராய், உஜ்ஜல் பௌமிக் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சனுமாஜி தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக கிணத்துக்கடவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீர்காழி அருகே அகத்தீஸ்வரர் சிவாலயத்தில் விவசாயம் செழிக்க வேண்டி 30 குண்டங்களில் சிறப்பு மகா பூஜை நடத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆலஞ்சேரி கிராமத்தில் பழமை வாய்ந்த அகத்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இயற்கை இடர்பாடுகளால் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள கிராமப்புற மக்கள் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை போக்கும் விதமாக கிராம மக்கள் ஒன்றிணைந்து அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் 30 குண்டங்கள் அமைத்து மகா யாகம் செய்தனர். அதில் விவசாயம் பாதிப்பில்லாமல் செழிக்க வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்து அகத்தீஸ்வரருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான கிராம மக்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். திருப்பூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டப்பட்ட ஓராண்டிலேயே தாய் சேய் நல விடுதியின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெருமாநல்லூர் அடுத்த குன்னத்தூர் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இதில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய் சேய் நலப்பகுதி கட்டிடம் கடந்த ஆண்டு புதிதாக கட்டப்பட்டது. பயன்பாட்டிற்கு வந்த ஓராண்டு காலத்திற்குள்ளாக கட்டிடத்தின் மேற்கூரை பெயர்ந்து நோயாளிகள் உறங்கும் கட்டில் மற்றும் இதர பகுதிகளில் விழுந்தது. நல்வாய்ப்பாக நோயாளிகள் மற்றும் செவிலியர்கள் என யாரும் அவ்விடத்தில் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. எனினும் கட்டிடம் கட்டப்பட்டு ஓராண்டு மட்டுமே ஆன நிலையில் இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே பொதுமக்கள் மற்றும் பெண்களை அச்சுறுத்தி வரும் தந்தை மற்றும் மகன்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். லட்சுமிபுரம் கிராமத்தை சேர்ந்த இந்திரபாலன் அவரது சகோதரர் மற்றும் தந்தை ஊர் மக்களை தாக்குவதோடு வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இந்திரபாலன் மீது ஏற்கனவே கொலை வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் நடித்து வருவதாகவும் இதனால் அவர் மீது புகார் அளித்தால் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ள பொதுமக்கள் இந்திரபாலனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே பொதுமக்கள் மற்றும் பெண்களை அச்சுறுத்தி வரும் தந்தை மற்றும் மகன்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். லட்சுமிபுரம் கிராமத்தை சேர்ந்த இந்திரபாலன் அவரது சகோதரர் மற்றும் தந்தை ஊர் மக்களை தாக்குவதோடு வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இந்திரபாலன் மீது ஏற்கனவே கொலை வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் நடித்து வருவதாகவும் இதனால் அவர் மீது புகார் அளித்தால் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ள பொதுமக்கள் இந்திரபாலனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் 304 மீட்டர் நீளம் கொண்ட கப்பலை நிறுத்தி சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் தக்ஷின் பாரத் கேட்வே முனையத்தில் 304 மீட்டர் நீளம் மற்றும் 40 மீட்டர் அகலம் கொண்ட MV/MSV மைக்கேலா என்ற கப்பல் வெற்றிகரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச கொள்கலன் தாங்கும் திறன் கொண்ட மிக நீளமான கொள்கலன் கப்பலை கையாண்டு வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் வரலாறு படைத்துள்ளது. இந்த துறைமுகத்தில் இதுவரை நிறுத்தப்பட்டதிலேயே மிக நீளமானது இந்த கப்பல்தான் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பனாமாவின் கோலுன் துறைமுகத்தில் இருந்து வந்த MV/MSV மைக்கேலா கப்பல் இலங்கையின் கொழும்புவுக்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. இக்கப்பல் துறைமுகத்தில் மொத்தம் 3977 TIU கொள்கலன்களை கையாள்கிறது. இதில் 2676 TIU இறக்குமதி கொள்கலன்கள், 1104 TIU ஏற்றுமதி கொள்கலன்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையில் இளம்பெண் குளிப்பதை செல்போனில் வீடியோ எடுத்த காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகா காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டரின் டிரைவராக தென்காசியைச் சேர்ந்த மாதவ கண்ணன் என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். மேலும் இன்ஸ்பெக்டர் வீட்டில் அவர்கள் மகள்களை பார்த்துக் கொள்வதற்காக இளம்பெண் ஒருவர் பணி செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் காவல் அதிகாரி வீட்டில் இல்லாத நேரத்தில் இளம்பெண் குளிப்பதை மாதவ கண்ணன் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பெண் இன்ஸ்பெக்டரிடம் இது குறித்து அழுது கூறியுள்ளார். தொடர்ந்து மதுக்கரை காவல் நிலையத்தில் பெண் அளித்த புகாரின் பேரில் காவலர் மாதவ கண்ணனை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். திமுக வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் வேண்டி செவிலியர்கள் 6வது நாளாக தொடர்ந்து இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் திடீரென அப்பகுதியில் குவிந்த 200க்கும் மேற்பட்ட போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த செவிலியர்களை குண்டுக்கட்டாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். அப்போது பெண் செவிலியர் ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் அவரை மருத்துவமனைக்கு கூட அழைத்துச் செல்லாமல் போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொருணை அருங்காட்சியகத்தை இன்று முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருணை அருங்காட்சியகத்தை மக்கள் பார்வையிட வசதியாக பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை ரெட்டியார்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை பார்வையிட கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளனர். பெரியவர்களுக்கு 30 ரூபாயும் சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகம் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு 5 ரூபாயும் வெளிநாட்டவர்களுக்கு 50 ரூபாயும் எனவும் 5D 7D தியேட்டருக்கு தலா 25 ரூபாய் கட்டணம் எனவும் கூறப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையில் மத்திய விஞ்ஞானிகள் குழுவினர் 12 நாட்களுக்கு ஆய்வு நடத்த உள்ளனர். தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையை வளப்படுத்தும் பணிகளை மேற்கொள்வதற்காக திங்கட்கிழமை மத்திய விஞ்ஞானிகள் குழு வந்தனர். இந்த நிலையில் இன்று முதல் 12 நாட்களுக்கு ஆய்வு பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் அணையில் சோதனை பணியில் ஈடுபட்டு வருகிறது. அதேபோல் அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட தென்மண்டல இயக்குநர் கிரிதர் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு ஏற்கனவே அணையை ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் மத்திய விஞ்ஞானிகள் குழுவினர் தமிழகம், கேரள நீர்வளத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அணையின் உறுதித்தன்மையை பரிசோதிக்க உள்ளனர். நாமக்கலில் கோழி பண்ணைகளில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 40 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த முட்டைகள் வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. முட்டையின் நுகர்வு விற்பனை அதிகரித்து வருவதால் விலை உயர்ந்து வருவதாக கோழிப்பண்ணையாளர்கள் தகவல் அளித்துள்ளனர். 55 ஆண்டுகால கோழிப்பண்ணை வரலாற்றில் முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கரூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக அதிமுக கூட்டணி சார்பில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போட்டியிடுவார் என வேட்பாளரை உறுதி செய்தார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். கரூர் 80 அடி சாலையில் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய நயினார், கரூர் சம்பவத்தில் 41 பேர் படுகொலை செய்யப்பட்டு மயான பூமியாக மாறியதற்கு யார் காரணம் என உங்களுக்கே தெரியும் என குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், விஜய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாடியதும் செருப்பு வீசி லைட் ஆஃப் செய்து லத்தி சார்ஜ் செய்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த தேர்தலில் எத்தனை கிராம் தங்கம் கொடுத்தாலும் திமுகவிற்கு ஓட்டு போடாதீர்கள் என்றும், தங்கத்தை வாங்கி வைத்துக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கள் என்றும் நயினார் பேசினார்.
திருவள்ளூரில் முன்விரோதம் காரணமாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை 10 பேர் கொண்ட கும்பல் கத்தி உருட்டுக்கட்டையால் தாக்கிய வீடியோ வைரலாகியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு பகுதியை சேர்ந்த மூவர் மது அருந்தி இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது அங்கு வந்த 10 பேர் கொண்ட கும்பல் முன்விரோதம் காரணமாக மூவரையும் வழிமறித்து தாக்குதல் நடத்தினர். மேலும் கத்தி, இரும்பு ராட் மற்றும் உருட்டுக்கட்டை ஆகியவை கொண்டு மூவரையும் தாக்கிவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடியது. இந்த நிலையில் கும்பல் மூவரை தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. இது தொடர்பாக புல்லரம்பாக்கம் காவல்துறையினர் அந்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகியுள்ளவர்களை தேடி வருகின்றனர். நாடு முழுவதும் குளிர் வாட்டி வதைத்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே குடியிருப்பு பகுதியில் உள்ள குடிநீர் குழாய் ஒன்றை திறக்கும் போது தண்ணீருக்கு பதில் ஐஸ் கட்டிகள் வெளிவரும் காணொலி காட்சிகள் வெளியாகி வைரலாகியுள்ளது. மீக்கேரி கிராமத்தில் அதிகாலை கடும் உறைபனி சூழ்ந்த நிலையில் பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி காணப்படுகின்றனர். தொடர்ந்து நிலவி வரும் கடும் குளிர் காரணமாக அதிகாலை நேரங்களில் வெப்பநிலை 0க்கு நெருங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீடுகளில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாய்களை திறந்தபோது தண்ணீருக்கு பதில் ஐஸ் கட்டி உறைந்த நிலையில் காணப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மேலும் அன்றாட தேவைகளுக்கு தண்ணீர் இல்லாததால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள ஸ்ரீனிவாசநல்லூரில் நாராயணசுவாமி சித்தரின் 119வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஜாதி மதம் பேதம் இன்றி அனைத்து மக்களுக்கும் காலை விருந்து அளிக்கப்பட்டது. முன்னாள் MP ராமலிங்கம் துவங்கி வைத்த இந்த காலை விருந்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டார். மேலும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை சாலையில் செல்லும் அனைவருக்கும் விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருந்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு ஜாதி மதம் பேதமின்றி ஒரே மாதிரியான உணவு வகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மருதமலையில் 184 அடி முருகன் சிலை அமைய உள்ள இடத்தில் வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை வனப்பகுதியில் உள்ள யானைகள் வழித்தடமான மருதமலை பகுதியில் 110 கோடி ரூபாய் செலவில் 184 அடி உயரத்திற்கு முருகன் சிலை அமைக்கப்பட உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையை சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் இவ்வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மருதமலையில் சிலை நிறுவ முடிவு செய்துள்ள இடத்தை வனத்துறையினர், நீதிமன்றத்திற்கு உதவும் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் அறநிலையத்துறை சிறப்பு பிளீடர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே போதிய பேருந்து வசதி இல்லாததால் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியங்காப்புக்குளம், சின்ன காப்பங்குளம், கைக்கலர் குப்பம் உள்ளிட்ட 3 கிராமங்களில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகள், பள்ளிக்கு செல்வதற்கு கூட சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று விரட்டிக்குப்பம் பகுதியில் இருந்து பேருந்தில் செல்லும் நிலை இருந்து வந்துள்ளது. முறையான பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மக்கள் புகார் அளித்த நிலையில் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 3 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பள்ளி வளாகத்தில் அபாய நிலையில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெட்டி பெருமாளகரம் கிராம பஞ்சாயத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இயக்கி வருகிறது. இந்த பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்ட குடிநீர் தேக்க தொட்டி பாழடைந்து குடிநீர் தொட்டியின் தூண்கள் சிதலமடைந்த நிலையில் எந்நேரமும் இடிந்து விழும் அபாயம் இருப்பதாக மாணவர்கள், ஆசிரியர்கள் அச்சம் தெரிவித்து உள்ளனர். இதுகுறித்து பலமுறை கிராம பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற போர்பாஸ் என்பவருக்கு சொந்தமான ஒரு விசைப்படகுடன் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 12 மீனவர்களையும் படகையும் இலங்கை கடற்படையினர் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே வைத்து கைது செய்தனர். மேலும் படகுடன் மீனவர்களை தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே நிலத்தகராறு காரணமாக ஓய்வு பெற்ற நெடுஞ்சாலைத்துறை ஊழியரை சரமாரியாக தாக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். பேய்குளம் பகுதியைச் சேர்ந்த முருகன் நெடுஞ்சாலைத்துறையில் ஊழியராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இவருக்கு அவரது உறவினரான அதே பகுதியைச் சேர்ந்த உலகாண்ட பெருமாள் என்பவருக்கும் இடையே பல வருடங்களாக நிலத்தகராறு காரணமாக பிரச்சினை இருந்து வந்து உள்ளது. இந்த நிலையில் பேய்குளம் பஜாரில் நின்று கொண்டிருந்த முருகனிடம் நிலத்தகராறு தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உலகாண்ட பெருமாள் திடீரென சரமாரியாக அவரை தாக்கியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவெரும்பூர் பகுதியில் அடுத்தடுத்து 17 கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள பாரதிபுரம் கூத்தைப்பார் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் சுமார் 50 கடைகள் உள்ளன. அங்கு மதுபான கடையை அடுத்த மெக்கானிக் கடைகள், லேத் பட்டறைகள், அரிசி கடை உள்ளிட்ட பல்வேறு கடைகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் 17 கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கடைகளுக்குள் புகுந்து 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். தகவலறிந்து வந்த போலீசார் மோப்ப நாய்கள் மற்றும் தடய அறிவியல் நிபுணர்களுடன் இணைந்து சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் தடயங்கள், கைரேகைகளை சேகரித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஒரே நேரத்தில் 17 கடைகளில் அடுத்தடுத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொடுங்கையூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்த போலீசார் 3 கிலோ கஞ்சா மற்றும் கத்திகளை பறிமுதல் செய்தனர். கவியரசு கண்ணதாசன் நகர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் வீட்டில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தீபக், விக்னேஷ் மற்றும் வெற்றி விக்னேஷ் ஆகியோரை கைது செய்து 3 கிலோ கஞ்சா மற்றும் 3 கத்திகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் பேரில் ஐயப்பன் தாங்கல் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் மற்றும் சுந்தர் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் விலை உயர்ந்த 5 கிராம் ஓஜி கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து போலீசாரின் விசாரணையில் முன்விரோதம் காரணமாக விஜய் என்பவரை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டியது தெரியவந்தது. இதையடுத்து 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். நெல்லையில் தமிழக அரசை கண்டித்து செவிலியர்கள் காதில் பூ வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் நெல்லை அரசு மருத்துவமனை முன்பு 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தல் காலத்தில் திமுக அளித்த 356வது வாக்குறுதியான பணி நிரந்தரத்தை ஏன் இன்னும் நிறைவேற்றவில்லை என கேள்வி எழுப்பியதோடு தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். செவிலியர்கள் போராட்டம் காரணமாக மருத்துவமனை வளாகத்தில்